தேவ், இன்று நாம் கட்டுரை பயிற்சி செய்தோம். இப்போ கட்டுரை பயிற்சியில் இரு பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று உங்களுக்கு மன வரைபடம், இன்னொன்று இனிய தொடர். இப்போ உங்களுக்கு ஒரு கட்டுரை எழுதணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் தொடக்க நிலை 6க்கான தேர்வில் இருக்கீங்க. இப்போ தேர்வு நேரத்தில் இப்போ ஒரு கட்டுரை பகுதி நீ பண்ணுற அப்படின்னா கவனத்தில் எதை நீ கொள்ளணும்? அருமை, படத்தை உற்று கவனிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? உதவி சொற்கள் வாசிக்கணும். உதவி சொற்கள் வாசிக்கும்போது அதற்கு தேவையான மன வரைபடத்தை நீங்கள் போடலாம். இப்போ மன வரைபடம் போடும்போது எதை நீங்கள் கருத்தில் கொள்ளணும்? அருமை, தொடக்கம், பொருள், முடிவு. இப்போ தொடக்கத்தில் எது இருக்கணும்? வெரி குட். பொருளில் என்ன பிரச்சனை? நீங்கள் அந்த படத்தில் 2, 3, 4 படங்களில் என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் பிரச்சனைக்கான தீர்வு. சரி, இப்போ இந்த படத்தில் என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு? அந்த பையன் தாளை கொண்டு அதை அப்படியே பார்த்து எழுதி கொண்டு இருக்கிறான். அதுதான் அந்த படத்தில் பிரச்சனை. அதுக்கு தீர்வு யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? அவனுடைய வகுப்பு மாணவி. அவள் ஒரு சட்டாம்பிள்ளையாக அதில் இருக்கலாம், அல்லது வகுப்பு தலைவியாக இருக்கலாம். அவள் பார்த்து யாரிடம் போய் குறிப்பிடுறா? ஆசிரியர்கிட்ட குறிப்பிடுறான். சரி, இப்போ நம்ம இந்த மாதிரி பகுதியில் எங்கே நம்ம அதிகமாக இணைய தொடர் பயன்படுத்தலாம்? 2, 3, 4, 5 படங்களுக்கு தான் அதிகமான இணைய தொடர். நம்மளுடைய மனநிலையை விவரித்து பொருளுரை எழுதும்போது நீங்கள் இணைய தொடர் நிறைய பயன்படுத்தலாம். சரியா? அங்கே இப்போ சில இணைய தொடர் கொடுத்துருக்கேன். ஆசிரியர் கேட்குற சொல்லுங்கள். வேகம், என்னென்ன இணைய தொடர் பயன்படுத்தலாம்? மகிழ்ச்சி, அதிர்ச்சி, சிறப்பாக பண்ணீங்க. நன்றி.